இட்லி, தோசைனாலே பொதுவாவே நம்ம சட்னி, சாம்பார் தான் செய்வோம். ஆனா, அப்படி சட்னி, சாம்பார் செய்யாம இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல தான் இருக்கும். இதுக்கு குக்கர்ல 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்ப கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி சேர்த்து, தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் போல தேங்காய், கொஞ்சமா பொட்டுக்கல்ல, கசகசா, இஞ்சி, பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இதில பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நம்ம சேர்க்கணும். இப்போ இத வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாட்டம் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைட் பார்த்தா வந்துட்டு பாசிப்பருப்பும், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் தனியா எடுத்து இத வந்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. நான் அந்த மிக்சியில் உள்ள தண்ணியவே கொஞ்சமாக வந்து அலம்பிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பாசி பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாசி பருப்பை சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து கூட குறைச்ச நீங்கள் கெட்டியான தன்மைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியுமே மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இடையிடையே கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் போல் இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு திருப்பியுமே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி பரிமாறலாங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கும்பகோணத்துலலாம் இது கடப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசையோடு தான் வந்து நான் இதை சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு உண்மையில் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்